மந்திரத்தால வந்து பறக்க முடியும், தீமழை வர வைக்க முடியும், உங்களுடைய நோயை குணப்படுத்த முடியும், அதெல்லாம் வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு பள்ளி குழந்தைகிட்ட சொல்லலாமா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்? இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நம்புறதே இங்க வந்து தப்பு அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கிற கடவுள் வாழ்த்து அப்படின்னு கூடிய அப்புறம் அந்த தலைப்பை ஏன் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம்? இறை வணக்கம் ஏன் சொல்லித்தரோம்? மாரல் ஸ்டோரிஸ் எப்படி சொல்லி கொடுப்பீங்க? மாரல் ஸ்டோரிஸோ இல்லை வந்து இறை வணக்கமோ, அதாங்க இப்போ உங்களுக்கு ஆன்மீகம் வேறனா நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா நான் இன்னும் முடிக்காத மாதிரி மறுபடியும் அங்க இருந்தே வரீங்க. நீங்க சொல்றது முடிஞ்சு போச்சுங்க. எப்படி இறைய பத்தி பேசாம இறை சித்தாந்தம் இல்லாம ஒரு குழந்தைங்களுக்கு எந்த அடிப்படையை நீங்க சொல்லி கொடுக்க முடியும்? அதாவது நீங்க சொல்றது வந்து இறை சித்தாந்தம்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க. நீங்க சொல்றதும் நான் கேட்ட கேள்வியும் ஒண்ணு கிடையாதுங்கிறத நான் சொல்றேன். மந்திரத்தால தீமழை விளைய வைக்க முடியும்? 100% முடியும். அப்ப வர வச்சு காட்டுன்னு சொல்லாதீங்க. நான் இன்னும் அந்த நிலை அடையல. அந்த நிலை அடைஞ்சனா வர வச்சு காட்டுறேன். வேற மந்திரத்தால நோயை குணப்படுத்த முடியும்? 100% முடியும். ரிக் யஜூர் சாமம் அதர்வனங்கள்ல அதர்வன வேதத்துல வரக்கூடிய பெரும்பாலான மந்திரங்கள் படிக்க பல நோய் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேன்சருக்கு மருந்து மந்திரத்தால சரி பண்ணக்கூடிய பலர் வந்து தன்னை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி நிறைய பேர் உலகம் எங்கிலும் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. தெரியாத விஷயத்த தெரியலன்னு தான் சொல்லணும். தெரியாத விஷயத்தை இல்லை என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நிறைய இருக்காங்க. இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? தெரியாத விஷயத்த தெரியலங்கிறத ஒத்துக்கிறதுல எங்களுக்கு எந்த தவறுமே இங்க கிடையாது. ஆனா இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நான் சொல்றேன். இது வந்து தெரியாதுங்கிறது தெரியல அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு எந்த டைம்லயும் வந்துட்டு மூட நம்பிக்கை என்று நினைப்பவர்கள் தாராளமாக மூட நம்பிக்கைகளாகவே ஏற்றுக்கொள்ளட்டும். அவர்களை திருத்தி மாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு ஒருபோதும் இல்லை. சந்தோஷமா அந்த நிலையில இருங்க. இதை ஏற்றுக்கொண்டு பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வளரும் குழந்தைகள் மத்தியில வந்து நீங்க ஒரு விஷயத்தை ப்ரீச் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கலாம். எதிர்காலத்துல நீங்க என்னவா ஆக வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு போகிற விஷயமா கண்டிப்பா இருக்கலாம். ஆனா என்ன ஒரு தார்மீக அடிப்படையில நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க கிட்ட சொல்றீங்க அப்படின்னு ஒரு பெற்றோர்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? நிறைய பெற்றோர்களை ஏற்றுக்கொண்டார்களே. எப்படி நல்ல ஞானத்தை தான் மந்திரம் சொல்றதுனால தீமலை வர வைக்க முடியுங்கிறது பெற்றவங்க ஏத்துக்கிட்டாங்களா? ஏற்றுக்கொண்ட பெற்றோர்களை காமிச்சிட்டா அப்படின்னா பதில் சொல்லுங்க. இல்ல அது எப்படி அது ஒத்துக்க முடியும்? ஏங்க உங்க சைடு 50 பேர் தான் கேள்விதான் கேட்கணும். உங்க குழந்தை வந்து நாளைக்கு சயின்டிஸ்ட் ஆகணுமா இல்ல சாமியார் ஆகணுமான்னு தான் கேட்கணும். சாமியார்னா எப்படி நீங்க இப்போ இப்படி ஒரு மந்திரம் இந்த ஒரு ஃப்ரேஸை சொல்லிட்டா ஒரு பையன் சாமியார் ஆயிடுவானா? இல்ல நீங்க சொல்லுங்க. இந்த ஒரு ஃப்ரேஸ் இப்போ மந்திரம் படித்தால் வந்து நெருப்பு மலை வரும், மந்திரம் படித்தால் வந்து நோய் குணமாகும் அப்படின்ற ஒரு கூற்றை நான் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அவர் சாமியார் ஆயிடுவாரா? இப்ப உலகத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க. இப்போ நீங்க வந்து இன்னும் நான் கத்துக்கலாம், அந்த நிலையை அடையல, அந்த நிலையை அடைஞ்சா நான் செய்ய முடியும்னு சொல்றீங்க. உங்களுக்கும் மேல நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாலே முடியலையே. அப்ப நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த நீங்க பார்க்கலன்னு சொல்லுங்க, முடியலன்னு எப்படிங்க சொல்றீங்க? பாத்துருக்கீங்களா? அப்ப நீங்க யார் பண்ணிருக்காங்க? ஏங்க நான் ஏன் அதை ரிவீல் பண்ணணும்? அதையே நான் ரிவீல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? அது என்ன என் பர்சனல் சார்ந்ததுல இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அதையே நீ காட்டு. அப்புறம் யார் அப்புறம் அட்ரஸ் கேட்பீங்களா நீங்க? அவங்க யார்? நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரை வந்து சப்மிட் பண்றாங்கன்னா இது எப்படி நடந்தது, இதுக்கு என்ன மூலக்கூறு, இது கண்டுபிடிச்சா இந்த நாட்டுல முடியுமா அப்படின்னு ஒரு கருத்து சுதந்திரம் இல்லையா? ஒரு கருத்தை பதிவு பண்ணக்கூடாதா? இப்படி ஒரு விஷயம் இருக்கு. கருத்து சுதந்திரம் இல்லைன்னா யாருமே சொல்லல. அப்புறம் எப்படி நீங்க அதை சொல்லாதீங்க? இது நம்ம ஓப்பனா சொல்லணும்னா இது கருத்து சுதந்திரம் தாண்டி இது ஒரு பொய் பரப்புரை இல்லையா?